ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ்ரோவில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இஸ்ரோவில் 55 டெக்னீசியன் மருந்தாளுநர் பணிகளுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 13/11/2025. இதற்கான சம்பளம் 21,700 வரை கொடுக்குறாங்க. 10ஆம் வகுப்பு ஐடிஐ படித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இந்தியாவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி கனவுகளுக்கு உயிரூட்டும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் இஸ்ரோவின் கீழ் இயங்கும் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் எஸ்ஏசி பிரிவில் காலியாக உள்ள தொழில்நுட்ப மற்றும் மருத்துவ பணியிடங்களை நிரப்புவதற்கான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 55 காலி பணியிடங்கள் இருக்குது. என்ன வேலை அப்படின்னா, டெக்னீசியன் பி அதிகபட்சமாக 54 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவோருக்கு மாதத்திற்கு 21,700 முதல் 69,100 வரை சம்பளம் வழங்கப்படுது. அடுத்த வேலை மருந்தாளுநர் ஏ, பார்மசிஸ்ட் ஏ. இந்த பதவிக்கு ஒரு காலிப்பணியிடம் இருக்குது. இவர்களுக்கு மாத சம்பளம் 29,200 முதல் 92,300 வரை சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த பணிகளில் சேர உயர் கல்வி தகுதி தேவையில்லை என்பது இதனுடைய சிறப்பம்சம். டெக்னீசியன் பி பதவிக்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். சம்மந்தப்பட்ட துறையில் ஐடிஐ, என்டிசி, என்ஏசி சான்றிதழ் வச்சுருக்கணும். மருந்தாளுநர் ஏ பதவிக்கு முதல் வகுப்பில் டிப்ளமோ இன் பார்மசி படிச்சிருக்கணும். விண்ணப்பதாரர்கள் 18 வயது முதல் 35 வயதுக்குள் இருக்கணும். அரசு விதிமுறைகளின்படி எஸ்சி எஸ்டி பிரிவினர் 5 வருஷத்துக்கும், ஓபிசி பிரிவினர் 3 வருஷத்துக்கும், மாற்றுத்திறனாளிகள் 10 வருஷத்துக்கும் வயது வரம்பில் தளர்வு இருக்குது. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறவங்களுக்கு எழுத்து தேர்வு, திறன் தேர்வு ஆகிய 2 நிலைகளின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. விண்ணப்ப கட்டணம் அனைத்து பிரிவினருக்கும் 500 ரூபா செலுத்தணும். சிஎஸ்டி எக்ஸர்வீஸ்மென் பிடபிள்யூடி பிரிவினருக்கு செலுத்தப்பட்ட 500 ரூபா முழுமையாக திரும்பி வழங்கப்படும். மற்ற பிரிவினருக்கு செலுத்தப்பட்ட 500 ரூபாவில் 400 ரூபா திருப்பி வழங்கப்படும். தகுதியும் ஆர்வமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் இஸ்ரோவினுடைய எஸ்ஏசியின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.sac.government.in இந்த ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இது ஒரு மத்திய அரசினுடைய வேலை வாய்ப்பு தான். அதனால் ஆர்வமும் தகுதியும் உள்ளவங்க விண்ணப்பம் செஞ்சுக்கோங்க. நன்றி.